யூடியூப் சேனலில் தான் வள கொலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி ரியலில் வந்து எந்த ஒரு மனிதர்கிட்டையும் பேச்சு கிடையாது, எந்த ஒரு மனிதர்கிட்டையும் தொடர்பும் கிடையாது. எனக்கு யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், எந்த ஒரு மனிதர்கிட்டையும் பழக்கமும் இருக்காது. ஏனென்றால் ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சில விஷயம் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. அதனால தான் உறவு வந்து விட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே உறவை நிறையா இழந்தாச்சு. எங்கள் அம்மா காலத்துல அப்பா காலத்துல இழந்துட்டோம் உறவை, ஏகப்பட்ட உறவை இழந்தாச்சு. இனிமேல் உறவை இழக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ரொம்ப அமைதியாகிடுறது. எது சொன்னாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதி ஆயிடுவேன். இப்போ கோபம் வரும், அப்படியே அடக்கிடுவேன். கோபத்தை அடக்கி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கேன். நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மசூதிக்கு போனாலும் அங்கேயே விட மாட்டாங்க. ப்ரேயர் முடிஞ்சோடனே, தொழுகை முடிந்தவுடனே எல்லாம் வறண்டாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூப்பிடுவாங்க, உட்காந்து பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறதில்ல. அதனால் அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து ஓடிடுவேன். இங்கே ஒரு தொழில் அதிபர் இருப்பார், நல்ல மனிதர் தான். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உட்காருங்கஜிம்பார். உட்காந்து பேசுங்க, வாங்க உட்காருங்க 10 நிமிஷம் பேசுங்க, வாங்க உட்காருங்கம்பார். இல்லை எனக்கு வேலை அதிகமாக கிடக்கு அப்படின்ட்டு நான் கிளம்பிடுவேன். ஓயாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். சரி ஒரு நாளைக்கு கூப்பிடாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்தேன். சேர்ந்தா தனியாக கூப்பிட்டு போயிட்டா அவர் வீட்டு ஃபேமிலி விஷயத்த பேசுகிறாரு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகிருச்சு, அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் டைவர்ஸ் ஆகிருச்சு, அதை நீங்கள் நிக்கா பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு குபீர்னு தூக்கி போட்டு வாரி அடிச்சிருச்சு. எனக்கால கண்டு கலங்கிருச்சு. அவர்கிட்ட என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அவங்கள நான் நிக்கா பண்ணிக்கிறேன்னு. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, சொல்கிறத வச்சு நான் சொல்லிடுறேன். ஆனால் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், உங்களை நான் திருமணம் முடிச்சு கொள்ளுகிறேன், நிக்கா செய்து கொள்கிறேன்னு அவங்களுக்கு நான் வாக்குறுதி, இறைவனுக்கு பயத்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் ஜி, நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சரி சொன்னதை யார்கிட்ட வெளியே சொல்லிடுறேன்னா கொஞ்சம் அப்படின்ட்டு விட்டார். அவர் அழுதுட்டார். அவர் எனக்கு அழுதுன்னு எனக்கு ரொம்ப கண்ணீரை தொடச்சி விட்டேன். அழுகாதீங்க, நான் இல்லைன்னா இன்னொருத்தவங்க உங்கள் பொண்ணுக்கு கிடைப்பாங்க, அழுகாதீங்க.